على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما. اللهم إنا نسألك علما نافعا اللهم إنا نعوذ بك من علم لا ينفع. باب ما جاء في رحمة اليتيم وكفالته. ஹலோ, பாவ் மாஜா ஃபி ரஹ்மத்தில் யத்தீமி ஒ கஃபாலத்திஹி. அனாதைக்கு இரக்கம் காட்டுவது, மேலும் அவர்களை பொறுப்பேற்று பராமரிப்பது. கஃபாலத் அப்படின்னா பொறுப்பேற்று அவர்களை பராமரிப்பதை பற்றி வரக்கூடிய பாடம். யத்தீம்னா யாருன்றதை நேற்றே சொன்னோம். யத்தீம்னா யார்? பருவ வயதை அடைவதற்கு முன்னால் தந்தையை இழந்திருக்கக்கூடிய ஆணோ பெண்ணோ யத்தீம்ன்ற லிஸ்ட்டில் வருவாங்க. ஆனால் அதே நபர் பருவ வயதை அடைந்து விட்டால் அவர் யத்தீம்னு சொல்ல மாட்டோம். பருவ வயதை அடைவது முன்னாடி வரைக்கும் தான் அவங்க யத்தீம். யார்? அத்தா இல்லைனா. ஹதத்னா சயீத் இப்னு யாக்கூப் அத்தாலகானியு ஹதத்னா அல் முஅத்தமிர் இப்னு சுலைமான் கால சமயத்து அபி ஹதீஸு அன் ஹனஷின் அன் இக்ரிமான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால மன் கபல யதீமன் மின் பைனில் முஸ்லிமீன். முஸ்லீம்களுக்கு மத்தியிலிருந்து ஒரு அனாதையை எடுத்துக்கொண்டு முஸ்லீம்களுக்கு மத்தியில் ஒரு அனாதை இருக்கார். அந்த அனாதையை இவர் எடுத்துக்கொண்டு அவருக்கு இலா தஆமிஹி வ ஷராபிஹி, அந்த உணவு, தன்னுடைய உணவு, தாங்கள் குடிக்கக்கூடிய அந்த குடிபானத்தோடு அவரையும் என்ன செய்து கொள்கிறார்கள்? சேர்த்து கொள்கிறார்கள். அவரை எடுத்து தாங்கள் சாப்பிடும் போது பருகும் போது அவர்களையும் தன்னோடு சேர்த்து கொள்கிறார்கள் என்றால் அதுஹலஹுல்லாஹுல் ஜன்னத்தல் பத்தா, அல்லாஹு தஆலா அவர்களை கண்டிப்பாக உறுதியாக சொர்க்கத்திலே நுழையச் செய்வான். இல்லா ஐய அமல தம்பன் லா யுஃபர் லஹு, மன்னிக்கப்படாத பாவத்தை செய்தாலே தவிர. அப்படின்னா ஷிர்க்குடைய பாவம் என்ன செய்யப்படாது? ஒருத்தன் ஷிர்க்கு வைத்த நிலையில் மரணித்து விட்டால் அவன் பாவம் மன்னிக்கப்படாது, தௌபா செய்து மரணித்தாலே தவிர. அப்போ அதை சொல்கிறாங்க, மன்னிக்கப்படாத இணைவிப்பு என்கிற பாவத்தை செய்தாலே தவிர உறுதியாக அவரை அல்லாஹு தஆலா என்ன செய்வான்? சொர்க்கத்திலே நுழைய செய்வான். யாரை? முஸ்லீம்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு யத்தீமை கையில் எடுத்து தான் சாப்பிடும்போது அவரையும் சாப்பிட வைத்து தான் பருகும்போது அவரையும் சேர்த்து கொள்கிற அந்த மனிதரை. கால ஒஃபில் பாபி அன் முர்ரா அல் ஃபிஹ்ரி வ அபி ஹுரைரா வ அபி உமாமா வ சஹல் இப்னு சஅத் கால அபு ஈசா ஹனசுன் ஹுவ ஹுசைன் இப்னு கைஸ் வ ஹுவ அபு அலி ரஹபி وسليمان التيمي يقول حنش وهو ضعيف عند أهل الحديث. حدثنا عبد الله بن عمران أبو قاسم المكي القرشي حدثنا عبد العزيز بن أبي حازم عن أبيه عن سهل بن سعد قال قال رسول الله صلى الله عليه وسلم, رسول الله சொல்வதாக சஹல் பின் சஅத் சொல்கிறாங்க, அன வ காஃபிருல் யத்தீமி, நானும் யத்தீமை, அனாதையை காப்பாளரும், அனாதையை அந்த காக்கக்கூடிய காப்பாளர், காஃபில் பராமரிக்கக்கூடியவங்க இருக்கிறாங்களே, அவரும் ஃபில் ஜன்னத்தி, சொர்க்கத்திலே இருப்போம், க ஹாத்தைனி, இந்த இரண்டு விரல்களை போன்று இருப்போம் என்று வ அஷார பி உஸ்புஐஹி, தன்னுடைய விரல்களை கொண்டு சுட்டி காட்டுகிறார்கள். எந்த விரல்? யானி அஸ்ஸபாபத வல் உஸ்தா, நடுவிரலையும் ஆள்காட்டி விரலையும் சுட்டி காட்டி, இது ரெண்டு எப்படி பக்கத்தில் நெருக்கமாக இருக்கோ, இந்த மாதிரி அனாதையை பராமரித்து பாதுகாக்கக்கூடியவரும் நானும் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம்னு தங்களுடைய நடுவிரலையும் இந்த விரலையும் சுட்டி காட்டுறாங்க, ஆள்காட்டி விரலையும். அப்போ அனவ காஃபிருல் யதீமி ஃபில் ஜன்னா க ஹாத்தைன் வ அஷார பி உஸ்புஐஹி யானி அஸ்ஸபாபத வல் உஸ்தா.
கால அபு ஈசா ஹாதா ஹதீஸுன் ஹசனுன் சஹீஹுன். அப்போ அந்த அனாதை அப்படின்றவங்கள பராமரிக்கிறதுல இவ்வளோ நன்மைகள் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியுது. எத்தனையோ அனாதை இல்லங்கள் என்ன செய்யுது, கிறிஸ்டின்கள் காஃபிர்கள் நடத்துகிறாங்க. ஆனால் முஸ்லீம்கள் ரொம்ப குறைவாக தான் என்ன செய்கிறாங்க, எத்தீம்கானாக்கள் முன்னாடி அதிகமாக இருந்துச்சு, இப்போ அது சம்பாதிக்கக்கூடிய ஒரு வழியாக என்ன செஞ்சிருச்சு, ஆயிடுச்சு. அது மூலிமா நிறையா அனாதை இல்லங்களை வச்சா நிறைய என்ன செய்யலாம், கலெக்ஷன் பண்ணலாம், அப்படின்னு எல்லாமே பிஸ்னஸ் ஆயிடுச்சு. ஆனால் அனாதை இல்லங்கள் நிறைய இடங்கள்ல என்ன செய்யுது, நடக்குது. ஆனால் ஒழுங்காக நடக்கிறது இல்லை. முகமது எத்தீம்கானா இங்கே இருக்குது, அவ்வளோ பெரிய இடம், இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்குது. ஆனால் இருக்கிறதே 10 மாணவர்கள் தான் இருக்கிறாங்க. சரியாக பராமரிப்பு இல்லை, மெயின்டெனன்ஸ் சரியாக இல்லை. அப்போ அவ்வளோ பெரிய வக்ஃப் செய்யப்பட்ட எத்தீம்கான சொத்து வந்து சரியாக பயன்படுத்தப்படுறது இல்லை. ஹதீஸுகளை கவனித்து அந்த காலத்தில் சரியாக செஞ்சாங்க. ஆனால் இன்றைக்கி கிறிஸ்டின்கள் அவங்களாம் என்ன செய்கிறாங்க, அனாதை இல்லைங்கிற சூப்பராக அவங்க என்ன செய்கிறாங்க, தௌஹீத் ஜமாத்து நடத்துகிறாங்க. அவங்களாம் என்ன செய்கிறாங்க, ரொம்ப ஹைஃபையாக நல்லா சூப்பராக தௌஹீத் ஜமாத்தில் நடத்துகிறாங்க. ஆனால் சுன்ன ஜமாத்தில் வந்து அப்படி சரியாக நடத்தப்படுறது இல்லை, குறைவாக இருக்குது. பாபா ஜாஃபி ரஹ்மத்தி சிபியான், குழந்தைகளுக்கு இரக்கம் காட்டுவது, அன்பு காட்டுவதை பற்றி வரக்கூடிய பாடம். ஹதஸ்னா முஹம்மது பின் மர்சூக் அல் பஸ்ரி ஹதஸ்னா உபைத் பின் வாக்கித் அன் ஜர்பியி கால சமயத்து அனஸ் பின் மாலிக் யகூல் ஜா ஷேഖுன், ஒரு வயதான ஒருத்தர் வந்தாங்க. யுரீது நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியை நாடி ஒரு வயதான ஒருவர், ஒரு ஷேக் வயசானவர் வந்தாங்க. ஃபஅப்தஅல் கௌமு அன்ஹு, கூட்டத்தார்கள் அவருக்கு என்ன செய்தார்கள், வழிவிடாமல் தாமதப்படுத்தினார்கள். ஒரு மாதிரி என்ன செஞ்சாங்க, ஐவஸ்ஸஉ லஹு, அவருக்கு வழிவிடுவது, அவருக்கு வழிவிடுவதை விட்டு கூட்டத்தார்கள் என்ன செய்தார்கள், சுணக்கம் பின்வாங்கினார்கள். ஒழுங்காக அவருக்கு என்ன செய்யலை, ரசூலுல்லாஹை சந்திக்க வராங்க வயசானவங்க, ஒழுங்காக வழி விட்டு ரசூலுல்லாஹை சந்திக்க விடாமல் என்ன செய்கிறாங்க, யுவஸ்ஸஉனா என்ன அர்த்தம், அந்த வழி விடுவதை விட்டு அவர்கள் வழி விடுவதற்கு ஒரு மாதிரி என்ன செஞ்சாங்க, தயக்கம் காட்டினாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லைஸ மின்னா மல்லம் யர்ஹம் ஸகீரனா வலம் யுவக்கிர் கபீரனா, நம்மிலே சிறிய வயதுடையவர்களின் மீது யாரும் இரக்கம் காட்டவில்லையோ, வலம் யுவக்கிர் கபீரனா, நம்முடைய வயது முதிர்ந்தவர்களுக்கு யார் கண்ணியம் தரவில்லையோ அவர் நம்மை சார்ந்தவர் இல்லை என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. யார் நம்மிலே சிறியவரின் மீது இரக்கம் காட்டவில்லையோ, வயதானவர்களுக்கு கண்ணியம் தரவில்லையோ, அவர் என்ன கிடையாது, நம்மை சார்ந்தவரே கிடையாதுன்னு ரசூலுல்லாஹ் அழகான ஒழுக்கத்தை என்ன செய்கிறாங்க, வயசானவங்கண்டா அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், அவங்கள கண்ணிய குறைவாக பேசிடக்கூடாது, சின்ன வயசில் உள்ளவங்கன்னா அவங்க மேலே அன்பு காட்டணும் அப்படின்றத இந்த ரசூலுல்லாஹ் அப்படி செய்யாதவங்க நம்மை சார்ந்தவர் இல்லைன்ட்டாங்க. ஒஃபில் பாபின் அப்துல்லா பின் அம்ரு வாபி ஹுரேரா வைபின் அப்பாஸ் வாபி உமாமா கால அபு ஈசா ஹாதா ஹதீசுன் கரீபுன் ஒ ஜர்பியு லஹு அஹாதீசு மனாக்கிர் அன் அனஸ் பின் மாலிக் வ கைரி. ஹதஸ்னா அபூபக்கர் முஹம்மது பின் அபான் ஹதஸ்னா முஹம்மது பின் ஃபுதைல் அன் முஹம்மது பின் இஸ்ஹாக் அன் அம்ரு பின் ஷுஐப் அன் அபிஹி அன் ஜத்திஹி கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைஸ மின்னா மல்லம் யர்ஹம் ஸகீரனா வ யஅரிஃப் ஷரஃப கபீரனா கபீரினா. மல்லம் யர்ஹம் ஸகீரனா, நம்மிலே சிறியவர்கள் மீது யார் இரக்கம் காட்டவில்லையோ, வ யஅரிஃப் ஷரஃப கபீரினா, நம்மிலே வயதானவர்கள் மூத்தவர்களுடைய அந்தஸ்தை யார் அறியவில்லையோ, என்னது, நம்மிலே யார் மூத்தவர்களாக இருக்கிறார்களோ அவருடைய அந்தஸ்தை யார் அறியவில்லையோ அவர் நம்மை சார்ந்தவர் இல்லைன்னு ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸில் சொல்லியிருக்காங்க. அப்போ நம்மளில் வயதானவர்களுடைய ஷரஃபை என்ன செய்யணும், அவங்க எப்படிப்பட்டவங்க, அந்தஸ்து மிக்கவங்கன்றதை நம்ம உணரணும். அதை உணராமல் போகிறதும் தவறு தான். நம்மள ஒரு வயதானவங்க இருக்கிறாங்க, அவங்க தொழுகையாளியாக இருந்திருப்பாங்க, அத்தனை பிள்ளைய கட்டி கொடுத்து கரை சேர்த்தவங்களாக இருந்திருப்பாங்க, ஒரு உழைப்பாளியாக இருந்திருப்பாங்க,
அப்போ அவங்களுடைய ஷரஃபை என்ன செய்யணும்? நம்மளே வயதில் மூத்தவர்களுடைய அந்தஸ்தை அறியாதவரும் நம்மை சார்ந்தவர் இல்லை. ஹதஸ்னா ஹன்னாத் ஹதஸ்னா அப்தத் அன் முஹம்மது பின் இஸ்ஹாக் நஹுவஹு இல்லா அன்னஹு கால வ யாரிஃப் ஹக்க கபீரினா. இன்னொரு ரிவாயத்தில் எப்படி வருது? நம்மளே பெரியவருடைய அந்த கடமையை, அவருடைய அந்த உரிமையை யார் அறியவில்லையோ, அவர்களுக்கு செய்ய வேண்டிய உரிமையை யார் அறியவில்லையோ அவர் நம்மை சார்ந்தவர் இல்லை. ஹதஸ்னா அபூபக்கர் முஹம்மது பின் அப்பான் ஹதஸ்னா யஸீத் பின் ஹாரூன் அன் ஷரீக் அன் லைஸ் அன் இக்ரிமா அன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைஸ மின்னா மல்லம் யர்ஹம் ஸகீரனா வ யுவக்கிர் கபீரனா வ யஅமுர் பில் மஅரூஃப் வ யன்ஹா அனில் முன்கர். நம்மிலே சிறியவர்களுக்கு இரக்கம் காட்டாத, பெரியவர்களுக்கு கண்ணியம் தராத, நல்லதை ஏவாத, கெட்டதை தடுக்காதவர் நம்மை சார்ந்தவர் இல்லைன்னு சொன்னாங்க. அப்போ அம்ரும் பில் மஅரூஃப், நல்ல விஷயத்தை பிறருக்கு ஏவணும். ஒரு கெட்டது நடந்தால் அதை தடுக்கணும். நமக்கு எதுக்கு, அவன் செஞ்சுட்டு போனால் நமக்கு என்ன, எப்படியோ கேடு கெட்டு போகிறான் அப்படின்னு விடக்கூடாது. இப்போ அம்ரு மார்க்கத்தில் அம்ரும் பில் மஅரூஃப் வ நஹி அனில் முன்கர் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. அதுதான் இந்த ஹதீஸ்லையும் சொல்கிறாங்க. கால அபு ஸஹாதா ஹதீஸுன் ஹசனுன் கரீபுன் வ ஹதீஸ் முஹம்மது பின் இஸ்ஹாக் அன் அம்ர் பின் ஷுஐப் ஹதீஸுன் சஹீஹுன் வகத் ருவிய அன் அப்துல்லா பின் அம்ர் மின் கைர் ஹாதல் வஜ் ஹைலன் கால பாகு அஹ்லுல் இல்மு. இந்த லைசமின்னா லைசமின்னான்றாங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்னும் போது இல்முடைய இமாம்கள் சிலர் சொல்கிறாங்க, மானா கௌலு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைஸ மின்னா. லைஸ மின்னா என்பதனுடைய அர்த்தம் என்னென்னா, லைஸ மின் சுன்னத்தினா லைஸ மின் அதபினான்னு அர்த்தம்ன்றாங்க. நாம் காட்டி கொடுத்த ஒழுக்கம் கிடையாது, நாம் காட்டி கொடுத்த வழிமுறை கிடையாதுன்னு அர்த்தம் லைஸ மின்னானான்னு சில இமாம்கள் சொல்கிறாங்க. ஆனால் அலி இப்னு மதீனி, யஹ்யா இப்னு சயீத் அல் கத்தான் அவங்க போன்றவங்க என்ன சொல்கிறாங்க, கான சுஃபியானு சௌரி யுன்கிர் ஹாதா தப்சீர். இந்த தப்சீரை சுஃபியானு சௌரி மறுக்கிறாங்க. என்ன மறுக்கிறாங்க? லைசமின் சுன்னத்தினா லைசமின் அதபினாலாம் ஏன் அர்த்தம் வைக்கிறீங்க? லைசமின்னாவுக்கு லைசமின்னா நேரடியாக அர்த்தம் வைங்க. அப்போ என்ன அர்த்தம்? யக்கூலு லைசமின் மில்லத்தினா, அவன் நம்முடைய சமுதாயத்தையே சார்ந்தவன் கிடையாது, அவன் முஸ்லீம் சமுதாயத்தை சார்ந்தவனே கிடையாதுன்றதான் அர்த்தம் அப்படின்னு யார் செய்கிறா? சுஃபியானு சௌரி. அப்போ ஒரு முஸ்லீமாக இருந்தாலே சின்ன பிள்ளைங்க மேலே இரக்கம் காட்டுவாங்க, வயதானவர்களை கண்ணியப்படுத்துவாங்க, அவங்களுடைய ஷரஃப் அறிஞ்சிப்பாங்க, அம்ரு பில் மஅரூஃப் செய்வாங்க, நஹி அனில் முன்கர் செய்வாங்க. அப்படி செய்யலைன்னா அவர் நம்முடைய மில்லத்தே இல்லை, நம்முடைய சமுதாயமே கிடையாதுன்றதான் அந்த இடத்துல அர்த்தம் அப்படின்றாங்க. லைஸ மிஸ்லீனான்னு போட்டிருக்கா? லைஸ மின் மில்லத்தினான்னு இல்லை, அதை மாற்றிக்கோங்க, லைஸ மின் மில்லத்தினா. பாவு மாஜா ஃபி ரஹ்மத்தின் நாஸ், சக மனிதர்கள் மீது இரக்கம் காட்டுவது பற்றி வரக்கூடிய பாடம். ஹதஸ்னா முஹம்மது பின் பஷார் ஹதஸ்னா யஹ்யா பின் சயீத் அன் இஸ்மாயில் பின் அபி ஹாலித் ஹதஸ்னா கைஸ் பின் அபி ஹாசிம் ஹதஸ்னா ஜரீர் பின் அப்துல்லா கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மல்லா யர்ஹமுன் நாஸ லா யர்ஹமுஹுல்லா. மக்களுக்கு இரக்கம் காட்டாத ஒருவரின் மீது அல்லாஹ் இரக்கம் காட்ட மாட்டான். قال أبو إسحاق هذا حديث حسن صحيح. قال وفي الباب عبد الرحمن بن عوف وأبي سعيد وابن عمر وأبي هريرة عبد الله بن عمرو. حدثنا محمود بن غيلان حدثنا أبو داود أخبرنا شعبة قال كتب به إلي منصور وقرأت عليه سمعت أبا سفيان مولى المغيرة بن شعبة عن أبي هريرة قال سمعت أبا القاسم صلى الله عليه وسلم லா துன்ஸாஉ ரஹ்மத்து இல்லா மின் ஷக்கியின்.
மூதேவியிடம் இருந்தே தவிர இரக்க குணம் என்பது வேறு யாரிடத்திலிருந்தும் கலட்டப்படாது, அகற்றப்படாது. அப்போது ஒருத்தன்ட்ட இரக்க சுபாவமே இல்லை அப்படின்னா அவன் மூதேவின்னு அர்த்தம். மூதேவியிட்டிருந்து தான் அந்த இரக்க சுபாவம் என்பது அகற்றப்பட்டிருக்கும். லா துன்ஸஉர் ரஹ்மத்து இல்லா மின் ஷகியின். قال أبو عثمان الذي روى عن أبي هريرة لا يعرف اسمه ويقال هو والد موسى بن أبي عثمان الذي روى عنه أبو الزناد وقد روى أبو الزناد عن موسى بن أبي عثمان أبيه عن أبي هريرة النبي صلى الله عليه وسلم غير حديث. قال أبو عيسى هذا حديث حسن. حدثنا ابن أبي عمر حدثنا سفيان عن عمرو بن دينار عن أبي قابوس عن عبد الله بن عمرو قال قال رسول الله صلى الله عليه وسلم الراحمون يرحمه الرحمن. இரக்கம் காட்டக்கூடியவர் யர்ஹமுஹுமுர் ரஹ்மான், ரஹ்மானாகிய அல்லாஹ் அவரின் மீது இரக்கம் காட்டுவான். இந்த மனிதர்கள் உயிரினங்களின் மீது கருணை காட்டுவரின் மீது அர்ராஹிமூன கருணை காட்டக்கூடியவர்களின் மீது யர்ஹமுஹுர் ரஹ்மான், ரஹ்மானாகிய அல்லாஹ் இரக்கம் காட்டுவான். இரஹமு மன்ஃபில் அர்லி, பூமியில் இருப்பவர்களுக்கு நீங்கள் இரக்கம் காட்டுங்கள். யர்ஹமுக்கும் மன்ஃபிஸ் சமா, வானத்தில் இருப்பவன் உங்களின் மீது இரக்கம் காட்டுவான். அர் ரஹிமு இரத்தபந்த உறவு என்பது சுஜ்னத்தும் மினர் ரஹ்மான், எதிலிருந்து பிரிந்து வந்தது? ரஹ்மான் என்கிற அந்த ரஹ்மான் என்பதிலிருந்து பிரிந்த ஒரு கிளை சொல்லது. எது? ரஹீம் என்கிற இந்த இரத்தபந்த உறவுன்ற இந்த வார்த்தை இருக்குது, ரஹ்மான் என்கிற வார்த்தையிலிருந்து பிரிஞ்சு வந்த ஒரு சொல்லது. ஃபமன் வசலஹா, யார் இரத்தபந்த உறவை சேர்ந்து வாழ்கிறாரோ, வசலஹுல்லா, அல்லாஹ் அவரை சேர்ந்து வாழ்வான். ஒமன் கதாஹா, யார் அதை துண்டிக்கிறாரோ, கதாஹுல்லா, அல்லாஹ் அவரை கதாஹுல்லா, அல்லாஹ் அவரை துண்டிப்பான். கால அபி யூஸா ஹாதா ஹதீஸுன் ஹசனுன் சஹீஹுன்.